இன்னைக்கு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இதுதான் ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லலாம். எல்லா ஸ்டோரீஸ்லயுமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து இதே ஸ்டோரிஸ் தான் எல்லாருமே பார்க்க முடியுது. ஸோ ரஃபா அப்படின்றது அது ஒரு பிளேஸ். இது வந்து காசால இருக்கு. காசா வந்து இஸ்ரேல் இருக்கு. பட் இந்த வார் வந்து இன்னைக்கு நேத்து கிடையாது. பல வருஷம், அதாவது 19வது நூற்றாண்டுலேருந்தே இது வந்துகிட்டு தான் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எதனால இப்போ வரைக்குமே இன்னும் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த லேண்ட். இதனால வந்து பயங்கரமான இழப்புகள். இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி, இஸ்ரேல் பக்கமும் சரி, பாலஸ்தீன் பக்கமும் சரி, 2 பேரும் வேறு வேறு மதத்தை சேர்ந்தவங்க. இவங்க வந்து யூத மதத்தை சேர்ந்தவங்க, இவங்க வந்து அரப் முஸ்லிம்ஸ். ஸோ 2 பேருமே இத்தனை வருட காலமாக அடிச்சுக்கிட்டு நிறைய உயிரிழப்புகள்லாம் பார்த்தாங்க. ஹமாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அவங்க வந்து இஸ்ரேலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பிகாஸ் வந்து லேண்ட் வந்து எங்களுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடில் அவங்க வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப், அவங்களோட, அதாவது இஸ்ரேலோடைய ஆர்மி ஃபோர்ஸஸ், அவங்க வந்து லேண்ட் வந்து எங்களுக்கு தான்ன்ற மாதிரி இவங்க பக்கம். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள தான் இந்த மோதல். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய இந்த வாரோட தொடக்கம் வந்து ஹமாஸ் தான் ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் குண்டு வீசினாங்க. ஸோ இஸ்ரேலில் சில இழப்புகள் வந்தது. அப்போவே நெத்தனியாஹு முடிவு பண்ணிட்டாரு, எங்களுக்கு ஒரு மடங்கு கொடுத்தீங்களா நாங்கள் அதோட டபுள் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு வந்து அழிவை கொடுப்போம்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் சொன்னார். இப்போ வரைக்கும் அது தொடர்ச்சியாக போயிட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் மக்கள் வந்து 36,000 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அதில் பெரும்பாலான பேர் வந்துட்டு குழந்தைகள் தான். ஆக்சுவலி பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலஸ்தீனில் வந்து அவங்க அட்டாக் பண்ணும்பொழுது மற்ற மக்களுக்குமே வந்துட்டு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. இதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட குறிக்கோள் வந்து ஹமாஸ் இயக்கத்தை வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் பண்ணணும், அவங்க இருக்கவே கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. அதாவது நெத்தனியாக ஒரு நிலையில் இருக்காரு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஹமாஸில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனை வரைக்கும் நாங்கள் அழிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வாரை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். எங்களுக்கு இந்த வாரை ஸ்டாப் பண்ணுறதுக்கான நோக்கம் தான். பட் ஹமாஸில் ஒருத்தம் கூட மிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்கான தான் அவங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஹமாஸை குறிவைக்க தாக்கும் போது அங்கே பக்கத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்குமே அது வந்து ஒரு பாதிப்படையுது. ஏன்னா காசாவில் வந்து அது தொடங்கினது வந்து அங்கே அழிவு ஏற்பட்டோடனே பல பாதிப்புகள் வந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயே அந்த நாட்டு மக்கள் அவங்க நாட்டுக்குள்ளேயே அகதிகளாக தெரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு போகிறது, அங்கேயும் ப்ராப்ளமா இன்னொரு இடத்துக்கு போகுது, அங்கேயும் ப்ராப்ளம் இன்னொரு இடத்துக்கு போகுது. நான் அப்படி இப்படின்னு போய் தான் கடைசியாக அவங்களுக்கு சேஃபஸ்ட் பிளேஸாக தோணுன அந்த ரஃபால வந்து சேர்றாங்க. இவங்களுக்கு வந்து பல நாடுகளை வந்து உதவி பண்ணாலும், சாப்பாடு எல்லாம் வந்தாலுமே கூட அதையுமே கூட நடுவிலே வந்து பறித்து டெஸ்ட்ராய் பண்ணி கூட சில விஷயங்கள் வந்து நடக்குது நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு வந்து இன்னைக்கு திரும்பி இன்னொரு பயங்கரமான ஒரு பிளாஸ்ட் அது வந்து ரஃபால ஏற்பட்டிருக்குன்றது வந்து யாராலையும் ஏற்றுக்க முடியல. அதான் உலக நாடுகளில் இருக்கிற பல பேர் வந்து இதுக்கு எதிர்ப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸாக இருக்கட்டும், மற்ற கமெண்ட்ஸாக இருக்கட்டும், கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம நாட்டையே எடுத்துக்கோங்களேன், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இதுக்கு எதிர்ப்பாக கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் சிபிஎம் கூட அவங்க கூட வந்து மோடி கவர்மெண்ட் வந்து இந்த வாரை வந்து ஸ்டாப் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் கூட கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களும் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்காங்க. ஒரு எண்டே இல்லாத மாதிரி இருக்கு. பிகாஸ் வந்து இஸ்ரேலுக்கு சில நாடுகளோட அலைஸ் இருக்கு. ஸோ அவங்களாம் உதவி பண்றாங்க, அவங்க கொடுக்குற வெப்பன்ஸ் வச்சு தான் இவங்களை தாக்குறாங்கன்னே சொல்லலாம். ரஃபால தான் அவங்க சேஃபஸ்ட் பிளேஸாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே வீடெல்லாம் கிடையாது. ஸோ டென்ட் கொட்டாய் அப்படி போட்டு தான் வந்து மக்கள் வந்து அங்கே தங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு நம்ம இஸ்ரேலி அந்த அதிகாரிகளாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஹமாஸ் அந்த இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் வந்துட்டு இந்த ரஃபால தான் தங்கியிருக்காங்க, மக்களோட மக்களாக வந்து கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்து வருது. ஸோ அப்படின்னு வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன நினைப்பாங்க, ஸோ ஹமாஸோட அந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையே டோட்டலாக டெமாலிஷ் பண்ணணுன்றது அவங்களோட குறிக்கோள். 2 பேர் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கண்டிப்பாக விடுவாங்களா? ஸோ அது எப்படியாவது டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும், அவங்கள அழிச்சு ஆகணும், அவங்க இருக்கவே கூடாது, இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு இதை ஸ்டெப் எடுக்க தான் இந்த பாம் பிளாஸ்ட் வந்து அவங்க ரஃபால வந்து போடுறாங்க. ஸோ எதை வந்து சேஃபஸ்ட் பிளேஸாக பாவம் காசாலேருந்து அங்கே இங்கேன்னு சொல்லி சுற்றி கடைசியில் அந்த இடத்துக்கு வந்தாங்களோ அந்த மக்களுக்கு வந்து அதுவே வந்து ஒரு மயான பூமியாக மாறிடுச்சு. ஸோ அவங்க பாம் பிளாஸ்ட் வந்து போடவும் அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்குமே பார்த்தீங்கன்னா அது அந்த குண்டு வெடிப்பு வந்து பயங்கரமாக பாதிப்பு கொடுத்துடுச்சு. முக்கியமாக சொல்லணும்னா 45 பேர் வந்து அதில் அழிஞ்சு போயிட்டாங்க. அதாவது மண்ணோட மண் ஆயிட்டாங்க, வெறும் சாம்பல் தான் மிஞ்சினது. அதில் பார்த்தீங்கன்னா 20 பெண்கள் 10 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே வந்துட்டு செதறி போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே கொடுமையாக இருக்கும் தான். உலக நாடுகளுக்கு இருக்கிற பல பேர் வந்து இதுக்கு கண்டனங்களாக இருக்கட்டும், ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த அளவுக்கு கொடுமையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த வாட்டி வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்கவும் செஞ்சுருக்காங்க. அதாவது நாங்கள் வந்துட்டு ஹமாஸை நோக்கி தான் இந்த மிசைலை வந்து அந்த ஏவுகணையை வந்து நாங்கள் வந்து ஏவணும், எங்களோட குறிக்கோள் வந்து அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அவங்க கிளைமும் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் செத்து போயிட்டாங்க, அதாவது ஹமாஸை சேர்ந்தவங்க இந்த பாம் பிளாஸ்டில் செத்தும் போயிட்டாங்கன்றது அவங்க கிளைமும் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள வந்து நாங்கள் அழிக்கணுன்ற அந்த நோக்கத்தில் நாங்கள் பண்ணது வந்து இந்த பாம் பிளாஸ்ட்னால அந்த ஃபயர் வந்து மற்ற இடத்துலையும் வந்து பரவனால அங்கே இருக்கிற மக்களும் சிவிலியன்ஸ் அவங்களும் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான். இது வந்து எங்களால் நடந்த ஒரு பெரிய பாதிப்பு. கண்டிப்பாக இது வந்து யாராலும் ஏற்றுக்க முடியாது தான்.
இது என்ன தப்பு எங்கே ஆச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க, அதாவது இஸ்ரேல் தரப்புலேருந்து. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹமாஸால தான் அவங்க அழிஞ்சும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹமாஸ் இயக்கம் வந்து இந்த மாதிரி கூட்டமாக டென்ஸ் பாப்புலேட்டட் ஏரியா, அதாவது நிறைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்க இருக்கிறனால நாங்கள் போடுற மிசைல் வந்து அவங்களையும் தாக்கிடுது. ஸோ ஒரு விதத்தில் அவங்க தான் அவங்களுடைய அழிவுக்கும் காரணம்ன்ற வேற வந்து சொல்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 36,000 பேர் வந்து இறந்துருக்காங்க, நிறைய குழந்தைகள் இறந்துருக்காங்க. அவங்க ஊர்லேயும் அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் அவங்களால பார்க்க முடியுது. ஸோ நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க ஆரம்பத்துலேருந்து எடுத்து வந்துருக்கலாம். பட் ஸ்டில் ஒரு கர்டெசிக்காக நாங்கள் இப்படி பண்ணிட்டோம், தெரியாமல் தவறு நடந்துச்சுன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கண்டனங்களாக இருக்கட்டும், கருத்துக்களாக நீங்கள் பார்க்கக்கூடிய இன்றைக்கி என்னோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து ஆல் ஐஸ் ஆன் ரஃபான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக வந்து இதை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்படி நம்ம வந்து ஸ்டோரிஸ் வைக்கிறனால, அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கனால, இல்லை வாட்ஸ்அப்பில், இல்லை ஃபேஸ்புக்கில், பல சோஷியல் மீடியாஸில் வந்து நம்ம இப்படி பண்ணுறனால என்னென்னா இந்த ஒரு போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும், அழிவுகள் வந்து ஏற்படக்கூடாது, அந்த குழந்தைகள்லாம் வந்து அப்படி போகக்கூடாது, அவங்களுக்குலாம் வாழ்க்கை இருக்குது, அவங்க வந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் முக்கியமாக சொல்ல போனோன்னா அந்த போர் வந்து ஸ்டாப் ஆகிடணும், இதுக்கப்புறம் வந்து அவங்க சண்டை பிடிச்சிக்க கூடாது, ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரணுன்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது நம்ம எல்லார் தரப்புலையும் சரி, எல்லா சார்பாகவும் சரி நம்ம வந்து அதுக்கு விஷ் பண்ணிப்போம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் கிருஷ்ணா சைனிங் ஆஃப்.